ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே 1 ஆஃப் மண்டலா லேர்னிங். ஸோ மினி மண்டலா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். A5 ஸ்கெட்ச் புக் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஜில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அது வந்து பேப்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வந்துட்டு 2 சைடும் நான் போடுற மாதிரியே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு சென்டிமீட்டர் கணக்கில் வந்துட்டு மிடில் பாயிண்ட் எது எனக்கு வந்து 10.5 அதுதான் வந்தது 2 சைட்லேயுமே. ஸோ வந்து அதை மார்க் பண்ணி லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் போட்டதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு சர்க்கிள் வந்துட்டு காம்பஸ் ஹெல்ப்பால் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு மெட்டீரியல் லிஸ்ட் வந்து நான் காமிச்சிருப்பேன். அதில் ப்ரொடெக்டர் மறந்துருப்பேன். ப்ரொடெக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு 1 hour ஆச்சு ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு பொறுமையாகவே பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே மண்டலா நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ப்ரொடெக்டர் வச்சுட்டு 10 degreesல வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மிடில் ஆஃப் த பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு நான் எந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள் போடுறேன் லைன்ஸ்லாம், அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கிரிட்ஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. கிரிட் போடுறது வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இனிஷியலாக வந்துட்டு சிமெட்ரி, அதாவது ஒவ்வொரு பேட்டர்ன் வந்துட்டு ஒரே மாதிரி வரும். நம்ம ஃப்ரீ ஹேண்டும் பண்ணலாம், ஆனால் வந்து ஒரே மாதிரி மண்டலாவோட அழகே வந்துட்டு ஒரே மாதிரி சிமெட்ரியில் எல்லா பேட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பிரிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ கிரிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சென்டரை பேஸ் பண்ணி 2 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பென்சிலால் வந்து எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னாக கொடுங்க. சின்ன சின்ன அந்த பர்டிகுலராக ஒவ்வொரு கிரிட்லையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பொறுமை வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ராயிங்க்கு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் அளவுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மெதுவாகவே ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டர்ன் வந்து லீஃப் பேட்டர்ன். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். இனிஷியலாக வந்துட்டு வரலை அப்படின்னு யோசிக்காதீங்க. பர்ஃபெக்ஷனும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்துட்டு அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் தான், பெட்டல் பேட்டர்ன் தான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த லோட்டஸ் பெட்டலோட பேட்டர்ன் வந்துட்டு சன்ஃப்ளவர் லோட்டஸ் பெட்டலோட பேட்டர்ன் வந்து நம்ம திருப்பி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுற பென், அவுட்டர் லேயருக்கு யூஸ் பண்ணுற பென் வந்துட்டு 0.5 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே வந்துட்டு கொடுக்குறேன் இல்லையா, ட்ரா பண்ணுறேன்ல, அது வந்து 0.3 அதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்து நீங்கள் எல்லா பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த பேட்டர்ன் கொடுக்கணுமோ பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பெனில் வந்து டைரெக்டாக பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் நம்மளோட எரேசர் இருக்குல்ல, அதை வச்சு பென்சில் மார்க்ஸை வந்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிடணும். இப்போ வந்து லீஃப் பேட்டர்ன் உள்ளே ஒரு லைன் போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் நான் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் போடுறேன். எப்படி அந்த நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமான இடத்த கூட எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது ஒரு சிம்பிளான மண்டலால் நான் வந்து காமிச்சிருக்கிறேன். இடம் அந்த மேலாப்பில் ஃப்ளாரில் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பெண்ணாலேயே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்னு சொல்லுவோம். இப்போ மெஹந்திலெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்புறம் லாஸ்ட் பேட்டர்ன் திருப்பி லீஃப் பேட்டர்ன் தான். லீஃப் பேட்டர்ன் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் பண்ணுறோம். இதையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மண்டலா வந்துட்டு வரும். ஓகே, டே 2 ஆஃப் மினி மண்டலா அகெயின் வரும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயில்ஸோடு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ எப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.